மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இருதய மருத்துவக் குழு இதய ஆரோக்கியத்திற்கான சில அடிப்படை குறிப்புகளையும் அன்றாட வாழ்க்கை முறைகளில் சில மாற்றங்களை கடைபிடிப்பதன் மூலம் இதய நோய்களை தடுப்பது எப்படி என்பதையும் வழங்கியுள்ளது. உலக இதய தினத்தையொட்டி மதுரை மீனாட்சி சூப்பர் பல்நோக்கு மருத்துவமனையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆரோக்கியமான இதயத்தின் முன்னுரிமைகளை எடுத்துரைத்தனர். மேலும் அவர்கள் வாழ்க்கை முறை மாற்றங்களால் தமிழகத்தில் இருதய நோய்களை உண்டாக்கும் ஆபத்து காரணிகள் குறித்தும் பேசினர். உயர் நீரிழிவு நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்தின் ஆரம்பம். ஒரு நபர் தினமும் 7000 படிகள் நடந்தால், உடல் சுறுசுறுப்பாகவும் இருந்தால் அது ஆரோக்கியமான இதயத்திற்கு ஒரு நல்ல அறிகுறி என்று போதுமான ஆராய்ச்சி தகவல்கள் உள்ளன. ஒவ்வொரு இரவும் குறைந்தது 7 மணி நேரம் தரமான தூக்கத்தை பெறுவதும் அவசியம். இவை இதயத்திற்கான அடிப்படை தேவைகள் மற்றும் புகைப்பிடித்தல் மற்றும் அனைத்து வகையான புகையிலை நுகர்வு போன்ற அனைத்து ஆபத்து காரணிகளையும் தவிர்ப்பதும் சமமாக முக்கியமானது என்று மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இருதயவியல் குழு மருத்துவர்கள் மீனாட்சி ஹார்ட் வாக் 7 நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். ஆபத்து காரணிகள் மற்றும் எச்சரிக்கை அறிகுறிகள் என்ன? இதய நோய்கள் மற்றும் இதய பிரச்சனைகளின் ஆபத்து காரணிகள் உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, புகையிலை பயன்பாடு, புகைப்பிடித்தல், உடல் பருமன் போன்றவை. இந்தியாவில் 28% இறப்புகளுக்கு இருதய நோய்கள் காரணமாகின்றன மற்றும் வருடத்திற்கு ஒரு முறை சுகாதார பரிசோதனை மிகவும் முக்கியமானது என்று வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மருத்துவமனையின் மூத்த இருதய நோய் நிபுணர்கள் என். கணேசன், ஆர். சிவகுமார், எஸ். செல்வமணி உள்ளிட்ட குழுவினர், துறை தலைவர் மற்றும் மூத்த ஆலோசகர் டாக்டர் எஸ். குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். ஒரு 35 வயசு 40 வயசு வரும்போது திடீர்னு மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பா இருக்கு. ஸோ இது நம்ம ஒரு நாள் 2 நாள் இல்லை 50 வயசுக்கு அப்புறம் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே இது ஸ்கூலு பிஃபோர் ஸ்கூல்லேருந்து வீட்டிலேருந்தே இதை ஆரம்பிக்கணும். வாக்கிங், ஜாகிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம வென்ச்சர் பண்றப்போ அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. 220 மைனஸ் ஏஜ், ஒருத்தரோட வயசு 40னா 220 மைனஸ் ஏஜ் 180. அந்த 180ல 80%, 180யோட 80% somewhere around 160 நம்ம பண்ற ஒரு ஆக்டிவிட்டி டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் அந்த டார்கெட் ஹார்ட் ரேட்ங்கிறத நான் இப்ப சொன்னது. 220 மைனஸ் ஏஜ்ங்கிறது டார்கெட் ஹார்ட் ரேட். அதுல 85% அச்சீவ் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம டெய்லி பண்ணோம்னா டெஃபினட்டா ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ற குழாய்கள்ல போய் கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகிறது குறையும். அதே மெக்கானிசம் தான் ஸ்ட்ரோக்குக்கும், மூளை போற குழாய்களையும் காலுக்கு போற குழாய்கள் எல்லா இடத்துலயுமே. ஸோ ஒரு செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட்டை ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பை டெய்லி ரன்னிங், அது ஒரு ரெகுலர் ஹேபிட்டா நம்ம வச்சுக்கிறப்போ இட் இஸ் டெஃபினெட்லி ப்ரிவென்டபிள், போஸ்ட்போனபிள். அண்ட் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அது ஒரு பெரிய அட்டாக்கா டெத் ஆகிற அளவுக்கு இல்லாம அதை தடுக்கலாம். வேக்சின் போட்டிருக்கோம். பட் ஹார்ட் அட்டாக் அவ்வளவு கூடிச்சா அவ்வளவு கூடல. பட் ஏன் அப்படி 100 பேருக்கு வேக்சின் போடுறோம்னா 1-2 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். பட் அதை அவங்க வேக்சின் ரிலேட்டட் நம்ம எடுக்க முடியாது. அவங்களுக்கு ஆல்ரெடி உள்ள உடம்புல உள்ள நோய்கள்னால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த டைம்ல நம்ம எல்லா உடம்புமே வேக்சின் போட்டோம்னா அந்த டைம்ல அது பெரிய பாப்புலர் வச்சு அப்படி கிடையாது. பட் கோவிட் கொஞ்சம் உடம்புல இன்ஃபிளமேஷன் சொல்லக்கூடியதை கொஞ்சம் மாற்றிச்சு. நம்ம உடம்புல உள்ள செல்ஸ் வேலைகள்லாம் அதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதை பத்தி பயப்பட தேவையில்லை. பட் நீங்க எவ்ரி இயர் செப்டம்பர் 29ஆம் தேதி வேர்ல்ட் ஹார்ட் டே அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இது கிட்டத்தட்ட மோர் தென் 25 இயர்ஸா இது நடந்துட்டு இருக்கு. இது எதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லா பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே இந்த இருதய நோயை தடுக்கிற முறைகளை கொண்டு போகணும், இருதய நோய் வர்றதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேன்ஸ் பண்ணியிருக்கோம். இதுல இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த எல்லா மக்களுமே இப்ப மாரடைப்பை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நம்பர் 1 இப்ப ரொம்ப முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு வாரத்துக்கு மினிமம் 150 நிமிஷமாவது நடக்கணும், அல்லது ஒரு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி உணவு பழக்கங்கள்ல இந்த ஜங்க் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு நிறைய இயற்கை ஃப்ரூட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீன் ஐட்டம்ஸு நிறைய சேர்த்துக்கணும்.
கார்போஹைட்ரேட் இந்த கொழுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது எப்பவுமே நல்லது. அது பேலன்ஸ்டு டயட் இருக்கு, அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணணும். யாருக்காவது சுகரு, பிபி அல்லது உடல் பருமன், ஒபிசிட்டி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கரெக்டாக செக் பண்ணி அதுக்கு வைத்தியம் பண்ணிட்டா மாரடைப்பு வர்ற வாய்ப்புகளை கிட்டத்தட்ட 80-90% தடுத்துடலாம். இன்னும் மெயினானது என்ன, இப்போ மாரடைப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு என்னென்ன வைத்தியம் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக இதெல்லாம் வசதிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது தான் நல்லது. இப்போ மாரடைப்பை ட்ரீட் பண்ணுறக்கூடிய வசதிக்கு இப்போ இந்த காலத்தில் கேத் லேப்னு ஒரு கருவிகள் இருக்கணும். அதே மாதிரி கேத் லேப் ஒர்க்கிங்கில் இருக்கணும். ஒரு நாளுக்கு 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாளுமே வந்து கேத் லேப் ஒர்க் ஆகிட்டு இருக்கணும். உடனடியாக போய் ஆன்ஜியோ பண்ணி அந்த பிளாக் சரி பண்ணினோம்னா ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா வரும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் ரீச் ஆகணும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி இடத்துக்கு போய் அந்த வைத்தியம் பண்ணுறோமோ அத்தனை பெனிஃபிட் இருக்கும், அத்தனை பேரை உயிரையும் காப்பாற்றலாம். உங்களோட அந்த ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் அவுட்கம்ஸும் நல்லா இருக்கும். ஸோ அதனால நமக்கு என்ன அவேர்னஸ்னா, இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் எல்லாருக்கும் தெரியணும். ஸோ பேசிக்லி இந்த ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய சென்டர்ஸுக்கு அல்லது இம்மீடியட்லி நியரஸ்ட் சென்டர் எது இருக்கோ அங்கே போய்க்கிறது பெட்டர். இந்த அவேர்னஸ் எல்லாம் பப்ளிக் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வேர்ல்ட் ஹார்ட் டேயை கொண்டு வரோம். வணக்கம், நன்றி.